ஓம் சக்தி. தியானம் எதற்கு? ஓய்விற்காக தியானமும் உணவு கட்டுப்பாட்டிற்காக விரதமும் பயன்படுகின்றன. பெண்களுக்கு வீட்டு விலக்கு ஏற்படுவதும் ஓய்வு பெறுவதற்காகத்தான். ஓய்வு என்பதற்கு சோம்பேறித்தனமாக இருப்பது என்று பொருள் அல்ல. தியானம் விளக்கம். தீ யானம் இரண்டும் கொண்டது தியானம் ஆகும். தீ என்பது தீய பழக்கங்களை குறிக்கும். யானம் என்பது பாத்திரங்களை குறிக்கும். உன் மனம்தான் அந்த பாத்திரம். உன் மனம் என்ற பாத்திரத்தில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றி நீ தெய்வ நிலைக்கு உயர வேண்டும் என்பதற்காகவே தியானம். தியானமும் மௌனமும். எப்போதெல்லாம் உன் மனம் குழம்புகிறதோ, எப்போதெல்லாம் உனக்கு எதிர்ப்புகள் வருகிறதோ, அப்போதெல்லாம் ஒரு 10 நிமிடம் மௌனமும் தியானமும் மேற்கொள். அடிகளார் சுயம்பு அன்னை, அடிகளார் சுயம்பு ஆதிபராசக்தி இம்மூன்றையும் நினைத்து ஒரு முகத்தோடு தியானம் செய். உன் வாழ்வில் உயர்வு எப்படி உள்ளது என்பதை பிறகு பார். செல்வம் உள்ளவனுக்கும் அமைதி இல்லை, செல்வம் இல்லாதவனுக்கும் அமைதி இல்லை. அவனும் வந்து கடைசியில் என்னிடம் கேட்பது என்ன? அமைதி ஒன்றுதான், நிம்மதி ஒன்றுதான். அன்புக்கும் பண்புக்கும் பாசத்திற்கும் நான் பொறுப்பு. இவையெல்லாம் இந்த மண்ணில் உண்டு. மனிதன் மனத்தை அலைப்பாய விட்டுவிட்டு அமைதியை இழந்து தவிக்கிறான். பணம் பணம் என்று ஓயாமல் அலைந்தால் கடைசியில் ஓய்ந்து போவீர்கள். உங்கள் ஆன்மாவிற்கு என்றும் அழிவில்லை. எனவே அலைபாயும் மனத்தை கட்டுப்படுத்து. தியானத்தில் மனத்தை செலுத்து. எவ்வளவுதான் ஓடியாடி அலைந்தாலும் சில நிமிட நேரமாவது தனிமையில் அமர்ந்து தியானம் பழகு. தியானத்தில் இரு. அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.